வணக்கம். நான் விஜின், சிவில் இன்ஜினியர். நம்ம இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்த ஒரு பிளானை தான் பார்க்குறோம். இதோட பிளானோட சைஸ் பார்த்தீங்கன்னா 22 அறைக்கு 35 ஹால் அளவில் வந்து லென்த் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமும், அப்புறம் வந்து லிவிங் ரூமு, கிச்சன், டைனிங் ஏரியா போட்டிருக்கோம். ஸ்பேஸ் கம்மியாக இருக்க ஃப்ளாட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்ட்டிக்கோ வந்து கஸ்டமர் கொஞ்சம் பெருசாக கேட்டனால, பெரிய கார் விடணும் அப்படின்னு கேட்டனால 11க்கு 19 அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு போர்ட்டிக்கோ பண்ணியிருக்கோம். அதே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பெட்ரூம் மேலே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் எடுத்திருக்கோம். இன்சைடு வந்து ஸ்டெப்ஸ் போட்டு வித் அட்டாச் டாய்லெட்டு, அப்புறம் வந்து ஒரு பெரிய பால்கனி, ஃப்ரண்டில் வந்து பெட்ரூம் எடுத்திருக்கோம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா போர்ட்டிக்கோ 11க்கு 19 போட்டிருக்கோம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு பெட்ரூமு 9 ஹாலுக்கு 10 அளவில் போட்டிருக்கோம் வித் அட்டாச் டாய்லெட்டு. இது அட்டாச்சாட்டும் எடுக்கலாம், இல்லை காமன் டாய்லெட்டாக கூட நம்ம இந்த பிளானை யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் இருந்துட்டு கிச்சன், டைனிங் வந்து ஓப்பன் கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஸ்டெப்ஸ் வந்து இன்சைடு இந்த வழியே நம்ம ஏறி மேலே போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் டைனிங் பார்த்திங்கன்னா 6 ஹாலுக்கு 11.25 அளவில் கொடுத்துருக்கோம். இது லிவிங் ஏரியா 11க்கு 14 அளவில் வந்து பெரிய ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரை பார்க்கும்போது என்ட்ரானதுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோயர் ஏரியா வரும், சின்ன ஏரியா. அதில் இருந்துட்டு நம்ம வந்து ரைட் சைடில் போனால் பெட்ரூமு 11க்கு 14 பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமு வித் அட்டாச் டாய்லெட்டு கூட கொஞ்சம் நார்மல் பெரிய சைஸு 5க்கு 7 ஹால் அளவில் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பெட்ரூமு 9 ஹாலுக்கு 10 அளவில் கொடுத்துருக்கோம். ஒரு நார்மலாக ஒரு பெட்டு போட்டு நம்ம வார்ட்ரோடையும் வச்சு யூஸ் பண்ணிடலாம். இந்த டாய்லெட்டும் வந்து அதே மாதிரி தான் காமன் எடுத்துருக்கோம். வேணும்னா அட்டாச் கூட எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான். அப்புறம் இதில் ஒரு காரிடார் வந்து நம்ம வந்து சைடில் இருந்துட்டு வெளியே போகும்போது வெளியில் ஸ்டெப்ஸ் போட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி. ஸ்டேர் கேஸ் எடுக்கிறதுனால நமக்கு செலவு மிச்சம் ஆகும், ஸ்கொயர் ஃபீட்டும் வந்து ஆட் ஆகாது, கம்மியாகும். இது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா 1516 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுன்னு எழுதி வச்சு நம்ம பில்லர் பீமுக்குன்னு கூட பார்த்தா கூட ஒரு 33 லட்ச ரூபா வந்து வருது. வித்து இன்டீரியரோட பார்த்தா 35 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து இந்த ஹவுஸை வந்து நீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இது பெஸ்ட்டு ஃபேஸு வச்சுருக்கவங்களுக்கு, ஃப்ளாட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஃப்ளாட்டோட சைஸ் வந்து நார்மலாக ஒரு 25 அடி, அப்புறம் வந்து ஒரு 40 அடி இப்படி வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் 4 பக்கம் செட்பேக் இடம் விட்டுட்டு இதே பிளானை கூட இம்ப்ளான்ட் பண்ணலாம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இது வந்து பில்லர் பீமுக்கு வந்து 33 லட்ச ரூபான்னு சொல்லியிருந்தேன் வித்தவுட் இன்டீரியரு. அப்புறம் வந்து நம்ம லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த பிளானு நம்ம பார்க்கும்போது 1516 ஸ்கொயர் ஃபீட் வருது. 29 லட்ச ரூபாய் இந்த பிளானுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்துடும். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு, அதை வச்சுட்டு நம்ம சொல்கிறோம். ஏன்னா பிளேஸு கன்னியாகுமரி, அதர் டிஸ்ட்ரிக்ட்டு வந்து கொஞ்சம் வேரி ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.